கடைசி ஆட்டத்தில் நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி 1-2 83 ரன். அப்பா, இந்த தொடரில் இப்படிப்பட்ட ஒரு மேட்ச் நம்ம சிஎஸ்கே அணி விளையாண்டு நம்ம பார்த்ததில்ல. பேட்டிங் போலிங் இரண்டுலையுமே செம்மையா நம்ம சிஎஸ்கே அணி பர்ஃபார்ம் பண்ணி ஒரு அற்புதமான வெற்றியை கடைசி ஆட்டத்தில் நம்ம சிஎஸ்கே அணி வாங்கி கொடுத்துருக்காங்க. இப்படி இருக்க இந்த வெற்றியை பத்தி போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன்ல நம்ம எம்எஸ் தோனி அவர் பேசின பேச்சு, அதை கேட்டு ஒரு நிமிடம் சுப்மன் கில் அவர் செம்மையா கடுப்பாகி கோபமே ஆயிட்டாரு. அப்படிப்பட்ட ஒரு அனல் பறக்கும் ஸ்பீச் தான் நம்ம எம்எஸ் தோனி வெற்றிக்கு அப்புறமா அவர் பேசியிருக்காரு. முக்கியமா இந்த வெற்றியை அவர் டெடிகேட் பண்ணிருக்காரு விராட் கோலி அவருக்கு. அதாவது இன்னைக்கு டாஸ் ஜெயிச்ச நம்ம எம்எஸ் தோனி ஃபர்ஸ்ட் நாங்க பேட்டிங் பண்றோம் அப்படின்னு முடிவு எடுத்து 230 ரன் எடுத்தாங்க. இந்த ஸ்கோரை எப்படியாவது எடுத்து டாப் 2 இடத்தை தக்க வச்சுக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு பேட்டிங் வந்த குஜராத் அணி கடைசி அவங்க 147 ரன்னுக்கே எல்லா விக்கெட்டையும் இழந்து 83 ரன் வித்தியாசத்தில் நம்ம சிஎஸ்கே அபாரமான வெற்றி அடைஞ்சிருக்காங்க. ஸோ இந்த வெற்றியை பத்தி தான் நம்ம எம்எஸ் தோனி போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன்ல அவர் பேச வந்திருந்தாரு. அவர் சொன்னது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த தொடர்ல இல்லாத அளவுக்கு பேட்டிங், இல்லாத அளவுக்கு நல்ல போலிங்கை இந்த ஒரே ஆட்டத்தில் வெளிப்படுத்தி அபாரமான வெற்றி அடைஞ்சது ரொம்ப பெரிய அளவில் எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கு. கடைசி ஆட்டத்தில் இந்த வெற்றி ஒரு ஆறுதல் வெற்றியாக மட்டும் இல்லாம ஒரு ரொம்ப பெரிய மகிழ்ச்சி தரும் வெற்றியாக எனக்கு இருக்கு அப்படின்னு நம்ம எம்எஸ் தோனி சொல்லியிருக்காரு. முக்கியமா இது ஒரு அபாரமான வெற்றியாக நாம் பார்க்கல. சிஎஸ்கே அணியின் ஒரு புதிய அத்தியாயம், ஒரு புதிய துவக்கம், ஒரு புதிய ஆரம்பம் இங்கு இருந்து ஆரம்பம் ஆகுது அப்படின்னு நம்ம தோனி சொல்லியிருக்காரு. அதாவது இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு நம்ம சிஎஸ்கே அணியில இந்த ஆண்டு தான் பல புதுமுக பிளேயர்கள், இளம் பிளேயர்கள் என்ட்ரி கொடுத்து அவங்கள வச்சு இந்த அபாரமான வெற்றியை கடைசி ஆட்டத்தில் நம்ம எம்எஸ் தோனி அவர் வாங்கியிருக்காரு. இதுக்கு முன்னாடி நம்ம சிஎஸ்கே அணி பல அபாரமான வெற்றிகள் அடைஞ்சிருந்தாலும் அந்த ஆட்டத்தில் எல்லாமே சீனியர் பிளேயர்கள், மூத்த பிளேயர்கள் எல்லாருமே விளையாண்டு தான் அந்த வெற்றியை நம்ம தோனி அடைஞ்சிருப்பாரு. ஆனா இந்த மேட்ச்ல தான் அடுத்த 2026 ஐபிஎலுக்கு ஒரு தொடக்க புள்ளி. அதாவது இனிமேட்டு நம்ம சிஎஸ்கே அணி போக போற பாதை இளம் பிளேயர்களை நோக்கி போறாங்க. சோ அதற்கான ஒரு சிறந்த தொடக்க புள்ளி தான் இந்த அபாரமான வெற்றி. நான் இந்த வெற்றியை அப்படிதான் பார்க்கிறேன் அப்படின்னு நம்ம தோனி சொல்லியிருந்தாரு. அதே போல இந்த ஆட்டத்தின் வெற்றியின் மூலமா கண்டிப்பா ஆர்சிபி அணி, விராட் கோலி அவர் பலன் அடைகிறது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கு அப்படின்னு நம்ம தோனி சொல்லியிருக்காரு. ஏன்னா இந்த மேட்ச்ல நம்ம சிஎஸ்கே அணி ஜெயிச்சாங்கன்னா டாப் 2 இடத்தை மும்பை இந்தியன்ஸ், பஞ்சாப், ஆர்சிபி இவங்க 3 பேர்ல யாராவது நிச்சயமா தக்க வச்சுக்க முடியும். குஜராத் அணி அவங்க 3வது இல்லைனா 4வது இடத்துக்கு தள்ளப்படுவாங்க. ஆர்சிபி அணி 18 வருடமா அவங்க கப்பு வாங்காம இருக்கிறது எனக்கும் வருத்தமாக தான் இருக்கு. ஸோ கோலி அவர் கிரிக்கெட்ல இருந்தும் ரிட்டையர் ஆக போறாரு. இந்த நேரத்திலாவது அவர் விளையாண்டுகிட்டு இருக்க ஆர்சிபி அணிக்கு இந்த வருஷம் அவர் கப்பு வாங்கினார்னா நிச்சயமா நானும் ரொம்ப பெரிய அளவில் மகிழ்ச்சி அடைவேன். அதனால அதற்காக என்னால முடிஞ்ச ஒரு சின்ன உதவி, இந்த வெற்றி எங்களுக்கான ஒரு வெற்றியாக மட்டும் இல்லாம ஆர்சிபி அணி, முக்கியமா விராட் கோலி அவருக்கு உதவி அளிக்கக்கூடிய ஒரு வெற்றியாக இருந்துச்சுன்னா நிச்சயமா நான் மகிழ்ச்சி அடைவேன். இந்த வருடமாவது ஆர்சிபி அவங்க கப்பு வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எம்எஸ் தோனி போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன்ல நம்ம சிஎஸ்கே அணி அடுத்த அத்தியாயத்தை நோக்கி போற ஒரு வெற்றி தான் இது. முக்கியமா இந்த வெற்றியை நான் விராட் கோலி அவருக்கு, ஆர்சிபி அணிக்கு டெடிகேட் பண்றேன் அப்படின்னு நம்ம எம்எஸ் தோனி அவர் பேசினது சத்தியமா நம்ம தோனி இப்படி பேசுவாரு அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கல. முக்கியமா நம்ம தோனி அவருடைய இந்த ஸ்பீச், ஏன்னா குஜராத் அணி அவங்க தோல்வி அடைஞ்சிட்டு உட்காந்துருக்காங்க, டாப் 2 தக்க வைக்க முடியாது அப்படின்னு கவலையில் இருக்காங்க. முக்கியமா இந்தியன் டீமுக்கு இப்பதான் கில் அவர் கேப்டனாகவும் ஆயிருக்காரு. நமக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலைமை ஏற்பட்டுடுச்சு அப்படின்னு கில் அவர் வருத்தப்பட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்க நம்ம எம்எஸ் தோனி இந்த வெற்றியை நான் ஆர்சிபி அணிக்கும் கோலிக்கும் டெடிகேட் பண்றேன் அப்படின்னு சொன்னது கில் அவருக்கு செம்மையான ஒரு கடுப்பு கோவத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுத்திருக்கு. அந்த வகையில நம்ம சிஎஸ்கே அணியின் இந்த அபாரமான வெற்றி அடுத்த ஒரு கட்டத்தை நோக்கி சிஎஸ்கே அணியை நகர்ந்து போறதுக்கு உதவுது அப்படின்னு நம்ம தோனி அவர் சொன்னதை பத்தி உங்க கருத்தை சொல்லுங்க.